இந்த வீடியோ வந்து நாங்கள் தேவிப்பட்டினத்தில் சாமி கும்பிட்டுட்டு ராமேஸ்வரம் போகும்போது எடுத்த வீடியோ. கொஞ்ச நாள் அந்த துக்க நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அதனால் இந்த வீடியோ வந்து கன்டினியூ பண்ண முடியல. இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது பஸ்ஸில் போனோமா, அப்போ 2 சைடுமே கடல், 2 சைடும் கடற்கரையாக இருக்கவும் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்துருச்சாக்கு, அதனால தான் இறங்க சொல்கிறான்னு பார்த்தா கடைசியில் வந்து அது ராமேஸ்வரம் இல்லையா. ராமேஸ்வரத்தில் வந்து கோயிலில் நட சாத்திருப்பாங்க, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஒரு கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். அங்கே போனால் மோர், சர்பத்து, கோழி சோடா அப்படின்னு நிறையா இருந்துச்சா. எங்கள் அம்மா எல்லாருமே பாதி பேர் வந்து மோர் குடித்தாங்க, பாதி பேர் சர்பத்து கொடுத்தாங்க. பாப்பா வந்து கோழி சோடா குடித்தா. நமக்கு வந்து சர்பத்து தான் பிடிக்குமா, அதனால சர்பத்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவர் எப்படி சர்பத்து போடுறாருன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஜூஸ்லாம் போடுவோன்னா நம்ம போடுற மாதிரி பாடுறாரா இல்லை வித்தியாசமாக போடுறாரான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா சூப்பராக போட்டிருந்தாரு. அதோட இந்த இடம் என்ன இடம்னு தெரியுமா? இந்த இடம் வந்து நம்ம அப்துல் கலாம் இருக்காங்கல்ல, அப்துல் கலாம் ஐயா அவங்க சமாதியை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு. இங்கே எப்படின்னா அந்த சமாதிக்கு வந்து நம்ம வந்து மொபைல்லாம் கொண்டு போகக்கூடாதான். இங்கே உள்ளே போகும்போது மொபைலெல்லாம் வச்சிடணுமா, இங்கே ஹேண்ட்பேக்கு கூட கொண்டுட்டு போகக்கூடாதான். அதனால் எல்லாத்தையும் இந்த கடையில் வச்சுட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த சமாதி உள்ளே போனோம்னா அப்படியே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே அப்படியே அப்துல் கலாம் ஐயாவை வந்து நேரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, அப்படியே ரியலாக இருந்துச்சு எல்லாருமே. நான் வந்து இந்த இடத்த பார்த்தது இல்லையா, இதான் ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பார்க்கணும்னு தோணால் மிஸ் பண்ணாமல் போங்க. நான் இந்த இடம் தான் அது. வெளியில் தான் நான் வீடியோ எடுத்தேன், உள்ளே வீடியோ எடுக்கலை. ஏன்னா உள்ளே வந்து கேட்டுக்கிட்ட வந்து செக்கிங் இருந்தாங்க. மொபைலெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே போனால் எல்லா வசதியுமே இருந்துச்சு, சூப்பராக கட்டியிருந்தாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து நேரில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடம் வந்து ராமேஸ்வரம். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.